friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. இந்த வீடியோல நான் மந்த்லி என்னென்ன ப்ரிப்பேர் பண்றேன், அப்புறம் வீக்லி எப்படிலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். மந்த்லி ப்ரிப்பரேஷனுக்காக நான் நெய் எடுக்க போறேன், அப்புறம் பருப்பு பொடி செய்ய போறேன், அதுக்கு அப்புறம் தக்காளி ஊறுகாய் செய்ய போறேன், அது இல்லாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போறேன். நெய் எடுக்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து பால்லேருந்து வெண்ணெய் எப்படி நம்ம நிறையா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் நெய் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து எப்படி ஆடையெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நெய் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஷார்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். பாலாடை நிறையா இருந்தனால நான் 2 பேட்சாக பிரித்து அதிலேருந்து வெண்ணெய் எடுத்துக்கிறேன். எல்லாமே சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் வெண்ணெய் நல்லா ஈஸியாக திரண்டு வரும். நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார்லேயே ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கிட்டேன், நல்லா சில்னஸ்க்காக. வின்டர் சீசனில் நல்லா அந்த சில்னஸ் கிளைமேட்டுக்கு தானாகவே வெண்ணெய் நல்லா ஈஸியாக திரண்டு வந்துடும். இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு ஏர்லி மார்னிங்கில் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது வெண்ணெய் நல்லா ஈஸியாக திரண்டு வரும். அரைக்கும்போது விட்டு நிறுத்தி அரைச்சி எடுத்துட்டு, அப்புறம் அதில் வந்து தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் நான் வந்து மேலேருந்து ஊற்றினேன். மேலேருந்து ஊற்றும்போது நல்லா வெண்ணெய் திரண்டு வரதை பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், வெண்ணெய் எடுத்து இப்படி ஈஸியாக ஒரு ஓட்டக்கரண்டியில் நம்ம எடுத்தாவே வெண்ணெய் அப்படியே வந்துடும். இதை வந்து ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. இதிலேருந்து தனியாக அந்த தண்ணி வந்து உள்ளே கொஞ்சம் இருக்கும், அது வந்து வடிஞ்சு அப்படியே இந்த ஓரத்தில் வந்துடும். அதையும் வந்து நான் வடிகட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து விடும்போது அதில் தண்ணி இருந்தாலும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட வெண்ணெய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக வச்சுட்டு அடுத்த பேட்சும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மீதி இருக்க தண்ணி வந்து இது வேஸ்ட்டு தான், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம கீழேயே ஊற்றிடலாம். ஒரு பேனில் நான் எடுத்து வச்ச வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதித்து வந்ததும் நெய் மாதிரி நம்மளுக்கு மேலே வந்துடும். கசடெல்லாம் அடியில் நின்றுட்டு நெய் வந்து மேலே வரும். நான் வந்து இந்த மந்த்லி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே சாட்டர்டே சண்டேயில் தான் செய்வேன். ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் லீவாக இருக்கும். டிஃபன் வந்து கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதனால் இந்த வேலைகள்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன் காலையில். சாட்டர்டே வந்து நெய் எடுக்க போகிறேன், அப்புறம் பருப்பு பொடி செய்ய போகிறேன். சண்டே வந்து தக்காளி ஊறுகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறதுக்கு குட்டி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாட்டர்டே மார்க்கெட் போயிட்டு வந்தார். இவர் தான் மார்க்கெட் போயிட்டு வருவார். என்ன காய்கறிகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன், அது வாங்கிட்டு வருவார். குழந்தைங்களாம் இருக்கிறனால என்னால் போக முடியாது, இவர்கிட்ட என்ன வேணும்னு சொல்லிடுவேன். ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி வாரத்தில் போயிட்டு வருவார். ஒரு தடவையும் வேறு காய்கறிகள் வாங்குவோம். இப்போ இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர், பீட்ரூட், கேரட், பீன்ஸு, குடமிளகாய் இதெல்லாம் வாங்கியிருக்காரு, கத்திரிக்காய் அந்த மாதிரி. அடுத்த தடவை வந்து இந்த காய்கறிகள் இல்லாமல் வேறு வெண்டைக்காய், தண்டு, கீரை அந்த மாதிரி ஏதோ ஒன்று மாற்றி வாங்குவோம். ஒரு தடவையும் ஒரு 3-4 காய்கறிகள் இருக்க மாதிரி வாங்குவோம். அது ஒரு 4 நாள் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் போயிட்டு வருவார். வெள்ளரிக்காய் வந்து சாலட் மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம், அதனால் அதை எப்போவுமே வாங்கிட்டு வருவார். நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் கவர்லேயே பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நெட் பேக்கோ இல்லை கிளாத் பேக்கோ வந்து யூஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணும்போது அந்த வெஜிடபிளோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கிறதில்ல, ஒரு 2 நாளைக்குள்ளே வாடின மாதிரி ஆகிடுது. பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணும்போது தான் அந்த வெஜிடபிள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் முருங்கீரை வாரத்தில் 2 நாள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் செய்வோம். இப்போ பாப்பா இருக்கனால உருவ டைமே இருக்கிறதில்ல, அதனால் இப்போ முருங்கீரை பொடியாக செஞ்சு வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நாங்கள் வாங்கியிருக்க காய்கறி பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும். தக்காளியும் நான் வந்து கவர்லேயே போட்டு இந்த பேஸ்கெட்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிப்பேன். கொத்தமல்லி வந்து இந்த அடியில் தண்டு பகுதியை நீக்கிட்டு நம்ம எடுத்து வைக்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் சமையலில் சேர்த்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்குவேன். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து டேட்ஸ் வந்த பாக்ஸு. இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டுட்டு ஒரு அட்டையில் வந்து நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே நான் வந்து இந்த பாக்ஸில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ரெண்டுமே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது புதினா வந்து கருவேப்பிலை கூடவே எப்போ டிஃபால்ட்டாக வாங்கிட்டு வந்துடுவார். அது வந்து இந்த மாதிரி உருவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பிரியாணி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவேன், அதிகமாக இருந்துச்சுன்னா சட்னியாக அரைச்சிடுவேன்.
அடுத்தது பூண்டு வந்து ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிட்டேன். இந்த பூண்டு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது தண்ணி விடாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சாட்டர்டேவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறனால பூண்டு வந்து நான் நிறையாவே உரித்து பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உரித்து இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் வரும், அதுக்குள்ளே காலி ஆகிடும். ஆனியன் வந்து கட் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உரித்து வைக்கும்போது காலையில் அவசரமாக எந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப நாள் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். என்கிட்ட கிளாஸ் பாட்டில் இல்லாதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. இது வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு வாங்கின பாக்ஸு, ஒரே மாதிரி இருந்தனால நீ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இஞ்சி வந்து நான் மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகா வந்து காம்பை நீக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், கலரும் மாறாது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கு மேலே இந்த பச்சை மிளகாவை வச்சுக்கிறேன். இது வந்து சமையலுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் வெளியில் கட்டுறதுக்காக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நான் காம்போட பச்சை மிளகாவை இன்னொரு பாக்ஸில் இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேங்காய் வந்து ஒரு 1.5 தேங்காய் பக்கமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் தான் வரும். ஆனால் வந்து அந்த டைமில் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு, சட்னி அரைக்கிறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்சது எல்லாமே என்னோடய வீக்லி ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுவும் முக்கியமாக குழந்தைங்க இருக்கவங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்க இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் நீங்கள் சமையல் செய்யும்போது கட் பண்ணால் போதும், இது எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவரில் சமையலை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அடுத்தது நான் பொடி ரெடி பண்ண போகிறேன். பொடி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், வெள்ளை எள்ளு 1/2 டம்ளர், எல்லாமே வந்து ஒரே சைஸ் டம்ளரில் நான் அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் வந்து 100 கிராம் அளவு இருக்கும். வெள்ளை எள்ளு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் வரமிளகாய் 4 எடுத்திருக்கேன். அப்புறம் கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு சேர்த்துக்க போகிறோம். இது இல்லாமல் காஞ்ச கருவேப்பிலை, அது வந்து ஒரு 10 கொத்து பக்கமாக நான் எடுத்திருக்கேன். இந்த எல்லா பொருளுமே ஒன்று நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து தனித்தனியாக அரைக்க போகிறதுனால ஒன்று தனித்தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கும்போது தான் பொடி வந்து நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெடாமல் பூச்சி வராமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஜீரகம் மிளகு போட்டு லைட்டாக ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாவும் இதுலேயே சேர்த்து ஒட்டுக்காக வறுத்துடலாம். பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் ஜீரகமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனாலும் பொடி வந்து லைட்டாக கசந்த மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்க கடையிலேயே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்த சூடே போதும், கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ ஜீரகம் மிளகு அது வந்து ஒரு பருப்போடு நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒன்று அரைச்சிக்கிறேன். இது கருவேப்பிலை அதிகமாக இருக்கிறனால க்ரீன் கலரில் இருக்குது. அடுத்தது எள்ளை வந்து நான் தனியாக பொடி பண்ணிக்கிறேன். எள்ளு வந்து நட்ஸு பொடி பண்ணுற மாதிரி. நட்ஸு வந்து பொடி பண்ணும்போது நம்மளுக்கு நைஸாக பவுட்ரு ஆகாது, ரொம்ப நல்லா பவுட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் விட்ட மாதிரி கொஞ்சம் பிசுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி தான் எள்ளும். அதனால் எள்ளு அரைக்கும் போது விட்டு நிறுத்தி கொஞ்சம் பொடியாக்குற மாதிரி அரைச்சோன்னா போதும். ரொம்ப நல்லா நைஸாக பொடியாகணும், நான் நிறையா அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக பிசுன்னு நல்லா வந்து எண்ணெய் விட்ட மாதிரி ஒட்டுற மாதிரி ஆகிடும். எல்லாமே நம்ம வந்து அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாசம் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொடி தக்காளி ஊறுகாலாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஏதோ ஒரு நாள் நைட் டிஃபனுக்கு வந்து நம்மளால் செய்ய முடியல, ரெடி பண்ண முடியலன்னா இதை வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம தோசைக்கு இட்லிக்கு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட சாட்டர்டே ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சுது. மந்த்லி வீக்லி எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்த நாள் சண்டே. இப்போ வந்து நான் தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறேன். தக்காளி ஊறுகாய் செய்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கிலோ தக்காளி வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன். நல்லா பழமாக இருக்க மாதிரி ரெட் கலரில் இருக்கிற மாதிரி நான் தக்காளி எடுத்துக்கிறேன்.
இந்த எல்லா தக்காளியுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு கை நிறைய நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஊறுகானாவே ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதில் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறனால நம்மளுக்கு இந்த ஊறுகாய் வந்து ஹீட்டாகவே இருக்காது. இந்த ஊறுகாய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது உரித்து வச்ச பூண்டும் நான் வந்து ஒரு கட்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இல்லாமல் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணி கூட நம்ம ஊறுகாய் செய்யலாம். ஆனால் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். பூண்டு ஊறுகாய் டேஸ்ட் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். தக்காளி வந்து நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். இது அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாக கட் பண்ணாலும் பரவாயில்ல. தக்காளி 4ஆக கட் பண்ணி எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சின்ன வெங்காயமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் அதையும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்லேயே. அடுத்தது பூண்டு, இது 3மே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகானாவே ஆயில் நிறையா இருந்துச்சுன்னா தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு சேர்த்துட்டு அப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது மிக்ஸி கழுவுன தண்ணியும் இதில் சேர்த்துட்டு அடுத்தது காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வேறு எந்த தண்ணியுமே நான் சேர்த்துக்கல. நம்ம புளி உரைச்சிருந்தாலும் அந்த புளி கரைசலை வந்து கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து ஒரு வேளை நாட்டு தக்காளி புளிப்பு தக்காளியாக இருந்துச்சுன்னா அந்த புளிப்பே நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு தேவை அளவுக்கு அந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை புளிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு வந்து கம்மியாயிடும். அவ்வளோதான். இது ஊறுகாய் மாதிரி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு நல்லா சுண்டி ஊறுகாய் மாதிரி ஆகிறதுக்கு. இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லா பக்கமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் மூடி வைக்கிறேன். ஃபுல்லாக மூடினாலும் அந்த தண்ணி வந்து சுண்டாது. அதனால் கொஞ்சம் ஓப்பனில் வச்சுக்கிறேன். பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி ஊறுகாய் மாதிரி நல்லா கெட்டியாயிருச்சு. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா எந்த கலர் பவுடருமே ஆட் பண்ணல. இது ஒரிஜினல் கலர் தான். தக்காளி வந்து நல்லா ரெட்டிஷாக எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா சுண்ட இந்த மாதிரி ஊறுகாய் கலரில் வந்துடும். இதில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு இந்த 3ம் டேஸ்ட் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கும் போது இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இன்னொரு குட்டி பவுலில் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை கிளாஸ் பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் எவர் சில்வர் பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த மந்த்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக நான் பாலாடை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு 1 மந்த்து வர அளவுக்கு நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது தான் எனக்கு கெட்டுப்போன ஸ்மெல்லாம் இது வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு திருப்தியாக இருக்குது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இஞ்சி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். பூண்டு வந்து நான் ஏற்கனவே உரித்து வச்சுருந்ததை நான் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு அளவு வந்து எப்படி எடுக்கலான்னா, பூண்டு வந்து 1 கப் எடுத்தோன்னா இஞ்சி வந்து 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக 60:40 ரேஷியோவில் நம்ம 2 எடுத்துக்கலாம். பூண்டு வந்து 1 கப் அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது வந்து அதையும் இதே கப்பில் நான் அளந்துக்கிட்டேன். 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கல்லுப்பும் ஆயிலும் சேர்த்திக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 மாதத்துக்கு மேலானாலும் கெட்டு போகாமல், ஸ்மெல் வராமல், கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன். நீங்கள் இது கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைக்கும்போது ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைக்கலாம். எவர் சில்வரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும்போது சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.